கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்பட்டது. சரியாக ஒன்று நேரம் 7:30 நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாய் காண சொல்ல போறோம். எங்களோடு வார்த்தையின் வெளிச்சத்தோடு முதலாவது தேவ செய்தியை எங்களோடு தர பகிர்ந்து கொடுக்க எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் சகோதரி சியானி சேந்தா அவர்கள். இணைப்பிருக்கும் சகோதரி அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்கம வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். எடுத்து வாருங்க சிஸ்டர். தேங்க்யூ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் கூட உடைய வார்த்தையை தியானிக்க ஆண்டவரை இணைந்தவருக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, என்னை உடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்க பரிசுத்த ஆவியானவரே. நீங்க வெளிப்படுங்க, உடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. நீதியை குறித்தும் ஆண்டவரே, ரட்சிப்பை குறித்தும் ஆண்டவர், நியாயத்தீர்ப்பை குறித்தும் ஆண்டவரை, பாவத்தை குறித்தும் தகப்படே எங்களுக்கு உணர்த்துகிற தேவன் நீங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, காரியங்களை எங்களுக்கு புரிய வைங்க ஆண்டவரே. உங்களுடைய குரல் கேட்டு இனம் கண்டு கொண்டு சரியான சத்தியத்தை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள ஆண்டவரே, விடுதலை உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களோடு கூட பேசுங்க தகப்பனே. உங்களுடைய ஆவிக்குரிய காதுகளை திறந்து உடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. வல்ல திருக்கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் நாங்கள் ஒரு சில காரியங்களை, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படையா இருக்க வேண்டிய ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம். ரோமர் 5:12 ரோமர் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. எப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இன்றைக்கு இந்த பாவத்தின் வேர் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்ல நாங்க ஒரு சில காரியங்களை அறிந்து கொள்ள போகிறோம். இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒரு பயங்கரமான வாழ்க்கையாய் நிறைய பேருக்கு இருக்க போகிறது. என்னென்று சொன்னால், தங்களுடைய வாழ்க்கையில் தாங்கள் அடைந்த ரட்சிப்பை குறித்த ஒரு சரியான தெளிவு, ஒரு கிளாரிட்டி இல்லாமல் அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழும்போது ஒரு டேஞ்சரஸ் லைஃப் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இங்கே இன்றைக்கு அநேகர் வந்து என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, பாவம் வந்து ஒரு ஒரு ஆக்ஷனாய் பார்க்கறாங்க. பாவம் வந்து ஒரு செயலாய், நான் இந்த காரியத்தை செய்தால் இது பாவம், இந்த செயல் என்னுடைய இந்த செயல் பாவம் அப்படின்னு சொல்லி அதை மாத்திரம் அறிந்து இன்றைக்கு ரட்சிப்பை கூட அப்படித்தான் உணர்ந்தவர்களா அவங்க கேட்கிறாங்க. அப்படின்னு சொன்னா, அங்கே ரட்சிக்கப்படும்படி அநேகரை வழிநடத்தும் போது நீங்க பார்க்கலாம், அவர்கள் எல்லாரும் ஆண்டவரே நான் என்ன பாவத்தை செய்திருக்கிறேன்னு சொல்லி தங்களுடைய பாவத்தை பட்டியலிட்டு அங்கே சொல்லி ஆண்டோடத்துல மன்னிப்பு கேட்கிற காரியங்கள் உண்டு. இன்றைக்கு அநேகர் ஒரு சிலர் தான் அந்த பாவத்தின் வேரை புரிந்து கொண்டு ரட்சிக்கப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு பரிதாபத்துக்குரிய உண்மை. என்னன்னு சொன்னா, ஒரு நிதர்சனம், சபைக்குள்ள இருக்கிற ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், இன்றைக்கு அநேகர் வந்து சபைக்கு வருகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், வசனத்தை கேட்கிறோம். ஆனால் உண்மையான ரட்சிப்பை அடையாமலே இது எல்லாவற்றையும் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டிருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் நாங்கள் பட்டிருக்கிற ரட்சிப்பு என்று நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமை மாத்திரமல்ல, இது ஒரு பயங்கரமான நிலைமை. ஏன்னு சொன்னா, நாங்க நினைச்சு கொண்டிருப்போம், ஓகே நான் பரலோகத்துக்கு தான் போறேன், பரலோக ராஜ்யத்துக்கு தான் போறேன் நினைத்து கொண்டிருப்போம். ஆனா கடைசியில நாங்கள் ஆண்டவரால் கைவிடப்பட்டவர்களாய் மாறி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இங்கே வசனம் சொல்லுகிறது, ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும். முதலாவது நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் என்பது ஒரு செயல் அல்ல. நாங்கள் செய்கிற ஒரு செயல் பாவம் அல்ல, அது ஒரு மனுஷனுடைய அடையாளம். நான் சொல்றது வந்து நிறைய பேருக்கு கான்ட்ரடிக்டா இருக்கலாம், நிறைய பேரால இதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய கண்களை திறந்து, உங்களுடைய ஆவிக்குரிய செவிகளை திறந்து, ஆண்டவர் இதை புரிந்து கொள்ளுகிற அந்த ஞானத்தை, அந்த விஸ்டம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், வேண்டிக் கொள்ளுகிறேன். பாவம் என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு மனுஷனுடைய அடையாளம்.
Sin is not an action, it's an identity. இந்த நிதர்சனத்தை நாங்கள் எல்லாருமே முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிஞ்சு கொண்டாதான் நாங்கள் இதை அறிக்கையிட்டு உண்மையான ரட்சிப்பை அடைந்து கொள்ள முடியும். ஏன் இது எங்களுடைய ஐடென்டிட்டி, எப்படி இதை என்னுடைய ஐடென்டிட்டியா மாற முடியும் என்று சொல்லி நீங்க கேட்கலாம். நான் செய்கிற செயல் தானே பாவம். நான் ஒரு காரியத்தை, ஆண்டவருக்கு புறம்பான ஒரு காரியத்தை செய்யும் போதுதானே நான் பாவத்துல விழுந்துட்டேன்னு நான் சொல்லலாம். எப்படி அது என்னுடைய ஐடென்டிட்டி ஆகும்? இந்த உண்மையை புரிந்து கொள்ளாததுனாலதான் இன்றைக்கு அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டும் மறுபடியும் பாவத்துல விழுந்து விழுந்து பாவத்துல ஜெயமெடுக்க முடியாதவர்களாய் துவண்டு போன வாழ்க்கையை வாழ்வதற்கு காரணம் இந்த உண்மை புரியாததுனால. அவங்க பாவத்தை ஒரு செயல் என்றது மாத்திரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறதுனாலதான் ஒரு செயலுக்கு மன்னிப்பு கேட்கிறாங்க, மறுபடியும் இன்னொரு செயலை செஞ்சிடறாங்க. கோவப்பட்டதுக்கு மன்னிப்பு கேட்கிறாங்க, போய் வேறு ஏதாவது பாவத்தை செய்யறாங்க. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள் எனக்கு அன்பானவர்களே, அது செயல்பாடுகள் வேணுமென்றால் வேறு மாதிரி இருக்கலாம். போய் திருட்டு, சிலை வழிபாடு, அது இதுன்னு செயல்பாடுகள் வித்தியாசமானது. எல்லாத்துக்குமே ஒன்றுதான், இது ஒன்றுதான் பேர், அது பாவம். ஆகவே இந்த பாவத்தினுடைய வேர் என்னன்றதை நாங்கள் அறிந்து கொள்ளும் போது இந்த வேர் பிடுங்கப்பட்டவர்களாய் உண்மையான ரட்சிப்பை அடைய முடியும். சரி, யார் மூலமாய் உலகத்துக்கு பாவம் வந்தது? முதலாவது பாவம் கீழ்ப்படியாம, அது பிசாசு ஆண்டவருடைய கீழ்ப்படியாம இல்ல, ப்ரைடு, பெருமை. அங்கே பிசாசு லூசிபர் இடத்துல அவன் விழுந்து போதை பார்க்க முடிகிறது. அதான் முதல் பாவம். அங்கே ப்ரைடு தான் முதலாவது பாவம். ஆனால் இந்த உலகத்துக்குள்ளேயே வந்த பாவம், இந்த உலகத்துக்குள்ளே பாவம் வருவதற்கு முதல் காரணம் ஆதாமுடைய கீழ்ப்படியாமை. ஆகவே இந்த ஆதாமின் மூலமாய் பாவம் உலகத்துக்குள், பூமிக்குள் உட்புகுந்தது. பிறகு அந்த பாவத்தின் வேர் காயினுக்குள் படர்ந்தது. ஆதாம்ல இருந்து அது காயினுக்கு பாஸ் ஆகுது. பிறகு ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் பாவம் 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 அப்படியே பாஸ் ஆகி இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் அதே பாவத்தினுடைய அடையாளம் எங்களுக்கும் பாஸ் ஆகிவிட்டது. ஆகவேதான் நாங்க சொல்றோம், நாங்க இன்றைக்கு நீங்க சத்தியம் சொல்லும் போது சில பேருக்கு போய் சொல்லலாம், நீங்க பாவத்துல இருக்கிறீங்க, இந்த பாவத்துல இருந்து உங்களுக்கு ரட்சிப்பு தேவைன்னா அது இயேசு கிறிஸ்துவாலதான் முடியும்னு சொல்லும்போது அவன் சொல்லுவான், நான் அங்க பாவம் செய்திருக்கிறேன், நான் யாருக்கும் கெடுதல் நினைத்ததில்லை, நான் எந்த தவறும் செய்ததில்லை, நான் நல்லவனாய் தான் வாழுகிறேன், எனக்கு இயேசு என்கின்ற ஒருவர் தேவையில்லை எனக்கு மீட்புக்கு. ஏனென்று சொன்னால் நான் மீட்கப்பட வேண்டிய சூழ்நிலையில நான் இல்லை. ஏனென்று சொன்னா நான் பொய் சொல்லல, களவெடுக்கல, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறேன். கிட்டத்தட்ட நான் 10 கட்டளைகள்ல ஒரு கட்டளையை தவிர மற்ற எல்லாமே நான் ஃபாலோ பண்றேன். தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் உனக்கு தெய்வமாயிருப்பார்ன்ற அந்த கட்டளையை தவிர மற்ற எல்லாமே அவன் ஃபாலோ பண்ணுகிறவனாயிருப்பான். சரி, புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்தா உன்னை போல நீ நேசி, புறனை நேசின்றதெல்லாம், அந்த கற்பனையெல்லாம் சரியாய் கை கொள்ளுகிறவனா இருப்பான். அவன் சொல்லுவான், நான் ரட்சிக்கப்படுவதற்கு எனக்கு ஒரு மீட்பு அவசியம் இல்லை, அந்த மீட்புக்கு இயேசு கிறிஸ்து அவசியம் இல்லை என்று உங்களை பார்த்து சொல்ல முடியும். உண்மை என்னவென்று சொன்னால், நாங்கள் தவறு செய்யாதவர்களாய் இருந்தாலும் பாவம் என்கின்ற செயல்பாடு, பாவத்தினுடைய வகைகளாகிய சில காரியங்களின், பாவ கிரியைகளின் செயல்பாடுகள் எங்களிடத்துல இல்லாவிட்டாலும் நாங்கள் பாவம் என்கின்ற ஐடென்டிட்டினை கொண்டு செல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். We carry the identity of sin. எப்படி ஆதாமின் மூலமாய் காயினுக்கு வந்தது, காயின்ல இருந்து ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் பாஸ் ஆகி எனக்கும் உங்களுக்கும் அந்த ஐடென்டிட்டி வந்து விட்டது. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னா, நான் ஸ்ரீலங்கனா இருக்கிறேன், நான் ஒரு தமிழ் பெண். ஆனா நான் கனடாவில் நான் பர்கர்ஸ், பீட்சா, பாஸ்டா, இப்படி வெள்ளைக்காரனுடைய உணவு வகைகளை நான் சாப்பிட்றேன். ஒவ்வொரு நாளும் அதை சாப்பிட்ட உடனே நான் வெள்ளைக்காரி ஆயிட முடியுமா? என்னுடைய ஸ்கின் வெள்ளையாகி வெள்ளைக்காரனை போல மாறி, என்னுடைய கண்களுடைய கலர் மாறி, என்னுடைய தலை பிளாக் தலைமையில் போய் ஒரு பிளாண்ட் ஹேரை நான் மாறிவிட முடியுமா? நான் என்னதான் அவர்களுடைய உணவை சாப்பிட்டாலும், அவர்கள் வாழுகிற அதே தேசத்தில் வாழ்ந்தாலும், அதே வின்டர், அதே சம்மர், அதே சூழ்நிலையில நான் வாழ்ந்தாலும், அவர்கள் பேசுகிற அதே ஆங்கில மொழியை நானும் பேசினாலும், அதே வாழ்க்கை நடைமுறையை நான் கொண்டு சென்றாலுமே என்னால் ஒரு வெள்ளைக்காரனாய் மாறிவிட முடியாது. ஏனென்று சொன்னால் என்னுடைய பூர்வீகம் தமிழ்,
நான் ஒரு இலங்கை தமிழர் என்று சொல்லும்போது அந்த இலங்கை தமிழனுக்குரிய அதே அந்த பூர்வீகம் எனக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு என்று சொல்லி அது வந்து கொண்டே இருக்கும். அதே போலதான் ஆதாமனுடைய பாவம் பூர்வீகமாய் அதே ஐடென்டிட்டி, ஆதாமனுடைய ஐடென்டிட்டி எனக்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறது, எங்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. அதே ஐடென்டிட்டியை நாங்க கேரி பண்றோம். சின் என்கின்ற, பாவம் என்கின்ற அடையாளத்தை நாங்கள் சுமந்து கொண்டு வந்திருக்கிறோம். அதை நாங்கள் விரும்பி ஏற்கிறோமோ விரும்பாமல் ஏற்கிறோமோ. நான் ஸ்ரீலங்கனா தான் பிறக்க வேணும்னு சொல்லி நான் விரும்பல, நான் சூஸ் பண்ணல. ஆனால் அதுதான் நடந்தது. என்னன்னு சொன்னா, என்னுடைய தாய்க்கு தகப்பனுக்கு நான் பிறக்க வேண்டுமாய் நான் ஸ்ரீலங்கனா தான் பிறக்கணும். அதே போலதான் ஆதாமுல இருந்த அந்த பாவத்தினுடைய சாயல், அந்த பாவத்தின் அடையாளம் எங்களுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறது. இன்றைக்கு அநேகர் நான் அடையாளத்திலே இருந்து நான் விடுதலை அடைய வேண்டும் என்கின்ற சத்தியத்தை அறியாததுனாலதான் விடுதலை ஆகாமல் இன்றைக்கும் பாவத்துக்கு விழுந்து மறுபடியும் விழுந்து விழுந்து ஆண்டவிடத்துல மன்னிப்பு கேட்கிறாங்க தொடர்ந்து. ஆனா அவருடைய பாவத்தின் ஐடென்டிட்டிக்கு இல்ல, பாவத்தின் செயலுக்கு, பாவ கிரியைகளுக்கு மாத்திரம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு கடைசி வரைக்குமே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உண்மையான சத்தியத்தை அறியும் போது உண்மையாகவே நாங்கள் விடுதலையாகி, பாவ மனுஷன் மரித்தவனாய், அவன் பாவத்துக்குள் இறந்து போனவனாய், ஆண்டவராக இயேசு ஞானஸ்தானத்தின் மூலமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது நாங்கள் பாவத்துக்கு மரித்து புது சிருஷ்டியாய் நாங்கள் மாறுகிறோம். உண்மையான சத்தியத்தை அறியும் போது. அறியாத பட்சத்துல இது ஒரு டேஞ்சரஸ் காரியம் என்னவென்று சொன்னால், நாங்கள் கடைசி நேரத்துல அங்கே மத்தேயு 7:21-23 ஆகிய வசனத்தை ஒரு தடவை அதையும் எடுத்து வாசிச்சு வருவோம். மத்தேயு 7:21-23 வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் பரலோராஜ்யத்தில் பிரவேசிப்பவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவளுக்கு சொல்லுவேன். அந்த வசனத்தை வாசிச்ச உடனே நாங்க நினைப்போம், இது யாரோ ஊழியக்காரர்களுக்கு தான், தீர்க்கதரிசிகளுக்கு தான் சொல்லப்பட்ட வார்த்தை. அவங்கதான் செத்து போகும்போது சில தீர்க்கதரிசியில பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ல போறாருன்னு சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இது வெறும் போதகர்களுக்கும் ஊழியம் செய்யறவர்களுக்கும் மாத்திரமல்ல, எனக்கும் உங்களுக்கும் தான். ஏனென்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிறது, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. யாரை ஆண்டவர் அக்கிரமக்காரர் என்று சொல்லி, அக்கிரம செய்கைக்காரர் என்று சொல்லி அடையாளப்படுத்துகிறார் என்று சொன்னால், தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. அது என்னது? ப்ராஃபஸி, இட்ஸ் கிஃப்ட வெளிக்காட்டுகிறவர்கள். இங்க 2வது, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, அது என்ன? டெலிவரன்ஸ். 3வது, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். இட்ஸ் a work, கிரியைகள். ஆகவே இந்த கிரியைகளையும் டெலிவரன்ஸையும் மீட்பையும் கிரியைகளையும் ஆவிக்குரிய வரங்களையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரால் அறியப்படாதவர்களாய் நாங்கள் மாறிவிட முடியும். இங்கு பரலோகராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளாமல் ஆகிவிட முடியும், உண்மையான ரட்சிப்பு எங்களிடத்துல இல்லாத பட்சத்துல. உண்மையான ரட்சிப்பு என்பது என்னென்று சொன்னால், அது ஏதோ நாங்கள் உணர்வுல அறிகிற காரியம் அல்ல. உங்களுடைய உணர்வை நாங்க ஒருபோதுமே நம்ப முடியாது. ஏனென்று சொன்னால், அங்கே வசனம் சொல்லுகிறது, எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனம் என்று நினைக்கிறேன். எரேமியா 17:9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்?
உங்களுடைய இருதயத்தின் நினைவுகள், எங்களுடைய இருதயத்தை நாங்க ஒருபோதும் நம்ப முடியாது. எங்களுடைய இருதயத்துல நாங்க உணர்கிற அந்த உணர்வை நாங்க ஒருபோதும் நம்ப முடியாது. ஏனென்று சொன்னால் அங்கே வசனம் சொல்லுகிறது, யாராலுமே அதை அறிந்து கொள்ள முடியாதாம். எங்களாலே எங்களுடைய இருதயத்தை அறிந்து கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, அது எல்லாவற்றை பார்க்கிலும் கேடுள்ளதாம். இப்போ நம்முடைய இருதயம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அது சொல்லுகிற காரியம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு கேடுள்ளது இல்ல, எல்லாவற்றை பார்க்கிலும் திருக்குள்ளதாம். எல்லாவற்றையும் விட அது திருக்குள்ளது. அவை இந்த இருதயத்தின் நினைவுகளும் இருதயத்தின் காரியங்களும் இருதயத்துல தோன்றுகிற காரியங்களும் அங்கே திருக்குள்ளதா இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே அந்த இருதயத்தை அறிய முடியும். தெய்வம் மாத்திரமே, தேவனால மாத்திரமே உங்களுடைய இருதயத்தை அறிந்து கொள்ள முடியும். ஆகவே எங்களுடைய உணர்வின் அடிப்படையில நாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல இருந்து பாவ மன்னிப்பையோ, பாவத்தின் வேர்ல இருந்து நாங்க மீட்பையோ பெற்றுக்கொள்ள முடியாது. உண்மையான ரட்சிப்பை நாங்கள் அடைய வேண்டும். உண்மையான ரட்சிப்பு என்றால் என்ன? மனமாற்றம். அது மாத்திரமல்ல, ஒரு புது சிருஷ்டியாய், ரெனியூட் ஸ்பிரிட், புதுப்பிக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய் நாங்கள் மாற வேண்டும். எங்களுடைய மனம் மாற்றம் அடைய வேண்டும். அதோடு எங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் புதிதாகிறதுனால நாங்கள் உண்மையான ரட்சிப்பை பெற்று அனுபவிக்க முடியும். உண்மையான ரட்சிப்பு இன்றைக்கு நாங்கள் இனம் கண்டு கொள்ளாமல் அடையாமல் இருக்கும் போது, நாங்க எப்படி ஒவ்வொரு நாளும் நான் சொன்ன மாதிரி நூடுல்ஸோ, பாஸ்டாவோ, பர்கரோ சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் என்னால ஒரு வெள்ளைக்காரனாய் மாற முடியாதோ, அதே போல நாங்க கிஃப்ட்ஸ பெற்றுக்கொள்ளலாம். எங்களிடத்துல ஒர்க்ஸ் இருக்கலாம், கிரியைகள் காணப்படலாம், மீட்பு காணப்படலாம், டெலிவரன்ஸை என்ஜாய் பண்ணலாம், தேவனுடைய வரங்களை என்ஜாய் பண்ணலாம், எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவிக்கலாம். அங்க ஒவ்வொரு நாளும் நாங்க நாங்க செய்த எங்களுடைய பாவ கிரியைகளுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, நான் இன்றைக்கு பாவத்துல இருந்து நான் இந்த பாவம் செய்து விட்டேன், அந்த பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னியுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பாவத்துக்கான மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையான பாவ மீட்பை அடையாதவர்களாய், பழைய ஏற்பாட்டின் தேவ பிள்ளைகளைப் போலவே நாங்களும் வாழுகிறவர்களாய் மாறிவிடுவோம். அன்றைக்கு எப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் பாவம் செய்யும் போதெல்லாம் ஒரு மிருகத்தையோ ஒரு பறவையோ கொண்டு வந்து அங்கே பலி செலுத்தி தங்களுடைய பாவத்துக்கான பாவ நிவாரணத்தை மாத்திரமே அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். இங்கே பாவ நிவர்த்தி உண்டாகவில்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பாவ நிவாரணம் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக மொத்த பாவமுமே கழுவப்பட்டு பாவ நிவர்த்தி அடைந்தவர்களாய், புது சிருஷ்டியாய் நாங்கள் மாறினவர்களாய், நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை மகிழ்ந்து கலிகூர்ந்து வாழ முடியும். அப்படி இல்லாவிட்டால் எப்பொழுதும் போல ஒவ்வொரு நாளும் அவர்களை போல ஒவ்வொரு நாளும் பலி செலுத்துறது போல வந்து ஆண்ட இடத்துல நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்போமே தவிர, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம்னு சொன்னா, பாவத்தினுடைய வேரை பிடுங்காமல் வெறும் பாவத்தை ஒரு செயலாக நினைத்து கொண்டு அந்த செயல்பாடுகளுக்கு மாத்திரம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருப்போம் என்று சொன்னால், நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த அந்த சிலுவை மரணத்தின் உண்மையான அர்த்தத்தை நாங்கள் நிராகரிக்கிறவர்களாய் வாழ்ந்து விடுவோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கிறவர்களாய் வாழுவோம் என்று சொன்னால், என்னதான் ப்ராஃபஸாய் கிஃப்ட் இருந்தாலும், அங்கே கிரியைகள் வெளிப்பட்டாலும், வரங்கள் வெளிப்பட்டாலும், அங்கே மீட்பு நடந்தாலுமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்காத பட்சத்துல, அவருடைய சிலுவையில் அவர் செய்த அந்த பெரிய தியாகத்தின் பலனை அனுபவிக்காத பட்சத்துல, அந்த சிலுவை மரணத்தின் உண்மையான எசன்ஸை புரிஞ்சு கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே அதை புரிந்து கொள்ளாத வரைக்கும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கிறவர்களாய் மாறி கடைசியில பரலோராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் போய்விடுவோம். ஏனென்று சொன்னால், நாங்கள் நித்திய ஜீவனை அடைவதற்கு ஒரே ஒரு வழி, சத்தியம், ஜீவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லாத இடத்துல நாங்கள் ரட்சிப்பை அடைய முடியாது. பாவத்தின் வேர் பிடுங்கப்பட்டு, அந்த வேர் பிடுங்கப்படும் போது அந்த ஐடென்டிட்டி, அந்த அடையாளத்தை உடைய மனுஷன், ஆதாமின் மூலமாய் எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற அந்த அடையாளத்தின் மனுஷி, அந்த மாம்ச சரீரம், அந்த ஆவியின் சரீரம் எல்லாம், ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாம் அங்கே சாவடிக்கப்பட்டதாய், மரித்து போனதாய், அது அங்கே புதைக்கப்படுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள், அவருடைய சிலுவை மரணத்துக்குள். அதுதான் பாவ நிவாரணம் அல்ல, பாவ நிவர்த்தி.
வெறும் பாவ நிவாரணத்தை கொடுப்பதற்காக ஆண்டவர் வந்து பாடுகளை அனுபவித்து சிலுவையை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாவ நிவர்த்தியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, பாவத்தின் வேர் அடியோடு புடுங்கப்பட வேண்டும் என்று சொல்லி, ஏதோ செய்கிற பாவத்தின் செயல்பாட்டுக்கான மன்னிப்புகள் அல்ல, பாவத்தின் அடையாளம் பிடுங்கப்பட்டதாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த அந்த அடையாளத்தின் பரிமாற்றத்தை ஏற்றுக்கொண்டவர்களாய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த தேவ நீதியும் தேவ பரிசுத்தமும் அந்த தேவ அடையாளமும் எங்களுக்குள் கொடுக்கப்பட்டதாய் அதை ஏற்றுக்கொண்டவர்களாய் ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி வாழும்போது உண்மையிலேயே நாங்கள் பாவத்துக்கு மறித்து புது சிருஷ்டியாக நாங்கள் மாறுகிறோம். ஆகவே அந்த செத்து போன அந்த மனுஷன் மறுபடியும் எழும்புவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்று சொன்னால் அங்கே வேர் புடுங்கப்பட்டு அடையாளம் அழிக்கப்பட்டு புது அடையாளத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆகவே இந்த செத்து போன மனுஷன் திரும்பி எழும்புவதற்கான வாய்ப்பே அங்கே இருக்காது. ஆகவே ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை, சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தினால விடுதலையாக்கப்பட்டவர்களாய் ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியும். இந்த சரியான அர்த்தத்தை புரிந்து கொண்டு, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை செய்கிறதல்ல, என்னுடைய பாவத்தின் அடையாளத்தை வேரோடு நீங்க புடுங்கி விடுங்க ஆண்டவரே. ஆதாமின் மூலமாய் கிடைக்க பெற்ற அந்த அடையாளம் புடுங்கப்பட்டு இயேசுவின் அடையாளம் எனக்குள் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல எங்களுடைய ரட்சிப்பின் அந்த மன்னிப்பை பாவமன்னிப்பின் நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கும் போது ஆண்டவர் எங்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை, புது சிருஷ்டியாயங்களை மாற்றி ஒரு புதிய மனமாற்றத்தை எங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். புரிந்து கொண்டு நாங்கள் ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே என்னை கொடுத்த இந்த ஆழமான சத்தியத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு அநேக நேரத்துல இதை புரிந்து கொள்ளாமலே நாங்கள் கிறிஸ்தவர்களா எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து விடுகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நீங்க இதை வெளிப்படுத்திருக்கிறீங்க. ஆகவே இதை புரிந்து கொண்டு உண்மையான ஆண்டவரே ரட்சிப்பின் அடையாளத்தை தரித்தவர்களாய், ஆண்டவரே பாவத்தின் செயல்பாட்டுக்கு மறித்தவர்கள் அல்ல, பாவத்தின் வேறு பிடுங்கப்பட்டு பாவத்தின் அடையாளத்துக்கு மறித்தவர்களாய் புதிய அடையாளம் நீங்க கொடுக்கிற அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து புது சிருஷ்டியாய் புது அடையாளத்தோடு எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பி ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுக்கு உணர்த்தி ஆண்டவரே கற்பித்து கொடுக்கிற நல்ல ஆவியானவரே காரியத்தை கற்பித்து கொடுங்க ஆண்டவரே. இதை வெளிப்படுத்துங்க சுவாமி. இயேசுவே உம்மால் மாத்திரமே ரட்சிப்பு, உம்முடைய சிலுவையின் மரணத்தினால உம்முடைய உயிர்த்தெழுதினால மட்டுமே எங்களுக்கு ரட்சிப்பு என்கின்ற அந்த அசத்தியத்தை உண்மையிலே புரிந்து ஆண்டவரே ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கைகளும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சம், ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். பாவத்தின் வேர் பிடுங்கப்பட வேண்டும். நிச்சயமாக நாங்கள் எந்த தேசத்துல போனாலும் இங்கிலாந்து சொல்லுவாங்க, அதான் கெனடியன் தான். அதாவது சொல்லுவார்கள் பழமொழியில் என்று சொன்னால், உயர உயர பறந்தால் ஊர்க்குருவி பறந்தாகாது. காங்கள் கருப்பு தான், ஆனா கருப்பான எல்லாம் காங்களும் அல்ல. அப்படியாக நம்முடைய தகப்பன் அவருடைய சொந்த ரத்தத்தினால் எங்களை மீட்டது, அழுவினது. நிச்சயமா அந்த அடியாளத்து வேரோடு பிடுங்கி என்னுடைய பிள்ளையாக மகனாக மகள் அனுபவித்து இன்றைக்கு அநேகர் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ற வாழ்க்கையில வாழாதபடிக்கு சத்தியத்தை அறிந்து சத்தியத்துக்குள்ள விடுதலை அடைய வேண்டும் என்றது வாஞ்சி. இன்றைக்கு நிறைய ஆழமான சத்தியத்தை வெளிப்பாடுகளோடு வெளிப்படுத்தினீர்கள். அப்படியா கற்றுக் கொடுத்த உங்களை, எங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில சந்திக்கும் வரைக்கும் தேவசமாயத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். Thank you sister. God bless you. Amen. God bless you too.